நம்பிக்கை துரோகம் நிறைந்த இந்த உலகத்துல யார் மேல நம்பிக்கை வைக்கிறது என்று தவித்து கொண்டிருக்க அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான வார்த்தை. சங்கீதம் 115:9. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் துணையா நினைக்கிற பெற்றோர், உற்றார், உறவினர், மனைவி, கணவன் மாறுகிறார்கள், மறைந்து போகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு என்று ஆண்டவர் மனதுருகி சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனமாக கேட்பீங்களா? இன்று உங்கள் நம்பிக்கையை நாசிலே சுவாசமுள்ள மனுஷன் மேல் வைக்காதீர்கள் என்று வேதம் அறிவுரை கூறுகிறது. அவனுடைய வாழ்க்கை காய்ந்து போகிற புல்லை போன்றது. ஆக இன்று முதற்கொண்டு வானமும் பூமியும் மாறினாலும் மாறாத வார்த்தை கொண்ட வல்லமை கொண்ட அந்த சர்வேஸ்வரனாகிய சேனைகளின் கர்த்தராகிய இயேசு மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் அவரே உங்களுக்கு துணையாய் வருவார். இந்த உலகத்தில் உங்களை தொல்லைப்படுத்துகிற அல்லது உங்களை தொலைத்து விட வேண்டும் நினைக்கிற அந்த நோய்களுக்கெல்லாம் அவர் முடிவு கட்டியிருக்கிறார் சிலுவையில். ஆக அன்பானவர்களே, இயேசுவை நம்பி அவருடைய சிலுவையை நோக்கி பார்ப்பீர்களா? இன்று முதற்கொண்டு ஆறுதல் பெருக்கெடுத்து ஓடும். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவரும் மனதில் உள்ள சுமையை அகற்றுவப்பா. போதும் ஆண்டவரே, மனுஷனை நம்பி நம்பி நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் இழந்தது போதும். இன்று முதற்கொண்டு உண்மையே நம்பி வாழ்ந்து ஜெயிக்க அருள் தாரோப்பா. உம்முடைய சமாதானம் இந்த பிள்ளைகள் மேல் பெருகட்டும். ஆசீர்வதியும். ஜீவாதிபதியே, ஒவ்வொருடைய கண்களும் வடிகிற கண்ணீரை தோடையும் ஆண்டவரே. போதும், நம்பிக்கை துரோகத்தை கண்டு கலங்கினது போதும். இயேசுவை நம்பி வாழ உதவி செய்யும். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணியையர். காட் பிளஸ் யூ.